வாழ்க அந்தணர் வானவர் ஆணினும் வாழ்க அந்தணர் வானவர் ஆணினும் வீழ்க தன்புயல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் முந்துயர் தீர்கவே. அனைத்துமாகிய அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களே, நடைபெறுகின்ற இந்த ராகு கேது பயிற்சி, இந்த ராகு கேது பயிற்சி கன்னிராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது? ஏன்னா ராகுவை போல கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல கெடுப்பாரும் இல்லை என்ற ஜோதிட வார்த்தைக்கு இணங்க கன்னிராசி என்பர்கள் படாத பாடுபட்டு எடுக்காத முயற்சி கிடையாது. உங்கள் வீட்டு முயற்சி எங்கள் வீட்டு முயற்சி இல்லைங்க, கன்னிராசி என்பர்கள் அவ்வளோ முயற்சி எடுத்துருக்கிறாங்க. அவ்வளோ கடுமையான உழைப்பு, எக்கச்சக்கமான உழைப்பு, அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சுமே கூட அவர்களுக்கு சரியான முறையில் முன்னேற்றங்கள் வர முடியலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3-9 3ங்கிற முயற்சிங்கிற ஸ்தானத்தில் அமர்ந்திருந்த தடையாக இருக்கக்கூடிய கேது, அதே சமயத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருந்து வந்த அந்த ராகு பகவான். அப்போ 3-9 இந்த ராகுவும் கேதுவும் கன்னிராசிக்கு அமைந்து கொண்டு கன்னிராசி அன்பர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் ஒரு தடையப்பட வேண்டியது, ஒரு முட்டுக்கட்டையாக இருக்க வேண்டியது. அப்படி இல்லைன்னா கன்னிராசி அன்பர்கள் ஒரு முயற்சி எடுப்பாங்க, ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து செய்வாங்க, அழகாக செஞ்சு முடிப்பாங்க. நல்லா பிளான் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி ராத்திரி பகலாக தூங்காமல் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு சின்ன இழுக்கு வந்துடும். இது நீ என்ன செஞ்ச, இதெல்லாம் நானே செஞ்சுருப்பேனே, இதை அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பான். அது ஒரு பாராட்டுதல் இல்லைனா கூட பரவாயில்ல, அவனை திட்டாமல் இருக்கலாம், அப்படி ஒரு சின்ன இழுக்கு வந்துடும், நேம் ஸ்பாயிலிங். அப்படி இல்லைன்னா ஒரு 90% அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, 10% கிட்ட வந்து கொட்டை விட்டுருவாங்க. தடை தடை தடை, ஏதோ ஒரு தடை இருக்குது சாமி, ஏதோ ஒரு தடை, அது எந்த கிரகம்னு தெரியல. அந்த தடையை விளக்குனா நாங்கள் முன்னுக்கு வந்துடலாம். என் குடும்பம் முன்னுக்கே வரமாட்டேங்குது சாமி, எங்கள் அப்பா காலத்துலேருந்து அப்படியே இருக்குது, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அப்படியே இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு பிறகு இப்படி இருக்குது, குடும்பம் முன்னுக்கே வரல, 2 பசங்களுக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை. இப்படி கன்னிராசி அன்பர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தடைகளை பற்றி காரணங்களை சொல்லுவார்கள். சார் என்ன மாதிரிலாம் கஷ்டப்படுறவன் இருக்கவே முடியாதுங்க, நான் எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் சாமி வெற்றியை கொடுத்துன்னு தரேன், நான் இன்றைக்கி எங்கேயோ இருந்திருப்பேன் சார், பெருகிய அளவில் நான் இருந்திருப்பேன் சார், அதெல்லாம் மீறி இந்த மாதிரி இருக்குது, இன்னும் எனக்கு தடை விலகவே நல்ல நேரம் பிறக்கல சார். இந்த தான் கன்னிராசி அன்பர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. கடுமையான உழைப்பிற்கு பெயர் போன கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய உழைப்பு என்னவென்று எனக்கு தெரியும், நீங்கள் எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கர்ன்றது எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கெல்லாம் வெற்றி பெற முடியவில்லை என்பது தான் உண்மை. இதை மறைச்சி கன்னிராசி அன்பர்களுக்கு செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அடித்து தூள் கலப்போம், ராஜயோகம் வருதுன்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இதுதான் கன்னிராசி அன்பர்களுடைய நிலைமை. நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு ஒரு 5000 கோடி சொத்து இருந்தாலும் சரிதான், இல்லை பல மல்டி மில்லியனாக இருந்தாலும் சரிதான், கன்னிராசி என்று சொன்னால் உங்கள் ரேஞ்சுக்கு அந்த தடை இருக்கும். இவ்வளோதான் உண்மை. நீ ஒரு முதல் நிலை தலைவராக இருந்தாலும் சரிதான், அதை பற்றி கவலை இல்லை. அப்போ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சு முடிப்பீங்க, ஒரு பாராட்டுதல் இல்லைன்னா கூட பரவாயில்ல, குறை சொல்லாமல் இருக்கலாம், அந்த இடத்துல குறை சொல்லுவாங்க. அப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு
பாக்கியம், அதனால் வரக்கூடிய பெருமை, அதனால் வரக்கூடிய ஒரு வளர்ச்சி ஏன் தடைபடுதுன்னா, பாக்கியம் என்று சொல்லக்கூடிய 9வது இடத்தில் வந்த ராகுவால் முயற்சின்னு சொல்லக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் தடையை கொடுக்கக்கூடியவர் கேது. அப்போ இந்த நிலைமை மாறப்போகுது. இந்த நிலைமை மாறப்போகுது. கன்னிராசி என்பர்களே, உங்களுக்கு 2-8 ராகுவும் கேதுவும் அமர்கிறார்கள். 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும் அமர்கிறார்கள். அப்போது 2ஆம் இடத்த கேதுனா பணங்காசெல்லாம் எப்படி சாமி இனிமேல் இருக்கும், வருமானம் குறையுமா அப்படின்னு கேட்டாக்கா, கவலைப்படாதீர்கள் கன்னிராசி என்பவர்களே, வருமானம் கைகூடும், இனிமேல் தான் அதிகரிக்கும். ஏன்னா அந்த 9வது இந்த 2வது பாவத்தை, குடும்பஸ்தானத்தை, கன்னிராசிக்கு 2வது வீடாக விளங்கக்கூடிய துலாம் ராசியை குரு பார்க்கிறார். அப்படியே அந்த குரு அதிச்சாரம் பெற்று மீனத்துக்கு போனாலும் கன்னிராசியை நேரடியாக பார்க்குறார். அப்போ இந்த ராகு கேதுவால் எப்படி பார்த்தாலும் இந்த ராகு கேதுவால் வரக்கூடிய இம்சை குறைஞ்சிரும், பிரச்சனைகள் குறையும். அதே போல் கன்னிராசிக்கு இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளம், ஒரு 1 கோடி ரூபா ப்ராஜெக்ட்னால் கையில் ஒரு 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா வச்சுருப்பாங்க. இந்த 40 லட்ச ரூபாய்க்கு போராடுவாங்க போட்டு, அது இருந்தால் முடிச்சிடலாம். அப்போ அவங்களுடைய முயற்சி, அவங்களுடைய டார்கெட் எல்லாமே ஒரு 60 to 70% இந்த கன்னிராசி அன்பர்கள் முயற்சி எடுத்துடுறாங்க, ரீச் பண்ணிடுறாங்க. மீதம் உள்ள 30% அந்த கன்னிராசி அன்பர்களால் ரீச் பண்ண முடியவில்லை என்பது தான் உண்மை. அந்த 30% ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த ரகசியத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த 30% ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்போது அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் கன்னிராசி என்பர்களே. அப்போ இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான், உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கோச்சாரங்கள், இப்போ தற்சமயம் நடக்கக்கூடிய கோச்சாரங்கள், தற்சமயம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள், இவெல்லாம் வச்சு கணக்கு பார்க்கும்போது தான், அந்த கால்குலேஷன்ஸ் போடும்போது தான் நீங்கள் எந்த மாதிரியான கோவிலுக்கு போகணும், அல்லது எந்த மாதிரியான பரிகாரங்கள், என்ன மாதிரியான ஹோமங்கள்லாம் செய்யணும், அப்போ தான் உங்களுக்கு அந்த தடை விலகும் போன்ற விஷயங்களை எல்லாம் உங்கள் ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமாக சொல்ல முடியும் கன்னிராசி அன்பர்களே. சரி, இப்போ வருமானம் எப்படி இருக்கும், தொழில்துறை எப்படி இருக்கும்? வருமானத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே சிறப்பானதாகவே இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். அது ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், இன்னும் கூட சொல்லப்போனால் அது ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம். ஒரு 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 3000 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ், பெரிய ஃபேக்ட்ரி. அதே போல் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், பணம் கொடுக்கல் வாங்கல், கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க, ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, ஆடிட்டர்ஸ், பேங்க் செக்டர். அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், விவசாயம், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய, டெக்ஸ்டைல்ஸ், கோல்டு, டாக்டர்ஸ், மார்க்கெட்டிங், ஃபார்மா, மீடியா, அந்த துறையில் ஒரு கன்னிராசிக்கு மீடியா ரொம்ப முக்கியம், ப்ரெஸ்ஸு. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் கன்னிராசி என்பர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக சிறப்பானதாக இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும் கன்னிராசி நேயர்களே. வேலை வாய்ப்புகள், அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரைவேட் ஜாபோ, கவர்மெண்ட் ஜாபோ, உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, மீடியா, ப்ரெஸ். அப்போது வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டு. கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு, நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு வேலை போயிருக்க வாய்ப்புகள் உண்டு. எனக்கு வேலை போய் 2 வருஷம் ஆகுது, எனக்கு வேலை போய் 6 மாதம் ஆகுது, எனக்கு வேலை போய் 2 மாதம் ஆகுது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, இழந்த வேலையை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இங்கே என்ன ஜாபை லாஸ் பண்ணிங்களோ அங்கே மீண்டும் ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்போ இழந்த வேலையை மீண்டும் பெறுவீர்கள் கன்னிராசி அன்பர்களே. சரி,
அதே போல் நிறைய டிரான்ஸ்ஃபர் இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய கன்னிராசி என்பவர்களே எனக்கு இந்த வேலையே பிடிக்கல சாமி, நான் ஒரு வேலை மாறலான் இருக்கேன், அது போல் சொல்லுங்கள். ஜம்பிங் மைண்டில் இருக்க அவங்களுக்கு இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதெல்லாம் உங்களுடைய பர்த் சார்ட்டை கொடுத்து ஒரு முறை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜம்ப் பண்ணுறது சிறப்பு. அப்போ வேலையில் இடமாற்றங்கள் அதிகரிக்கும். அதே போல் பதவி உயர்வுகள் கிடைக்கும், நல்ல போஸ்டிங், வருமானங்கள் அதிகரிக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களே. அதே போல் ரியல் எஸ்டேட்டு, பில்டர்ஸ், இந்த தொழில்கள் எல்லாம் நல்ல டெவலப்மெண்ட் ஆகும், ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ரியல் எஸ்டேட்லாம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. வருமானங்கள் அதிகரிக்கும். பில்டர்ஸை பொறுத்தவரைலாம் இடதோஷங்கள் ஏதேனும் இருக்குமே. அதனால் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்களில் நம்ம எங்களை வெளியூருக்கு அழைச்சிட்டு போகும்போது அந்த இடங்களை போய் பார்த்தா நிறைய இடதோஷங்கள் தான் இருக்கும், சேல்ஸே ஆகாமல் இருக்கும். அப்புறம் எங்களுக்கு கூட்டு போய் அதை வச்சு பார்க்கும்பொழுது அந்த இடதோஷங்களை நிவர்த்தி செய்கின்ற பொழுது தான் அப்புறம் அந்த இடம் நல்லா அபரிமிதமான வளர்ச்சி வரும். அப்போது ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் தொழிலாகட்டும், இடதோஷங்கள் நிவர்த்தி ஆகும். உங்களுக்கான நல்ல குரு கிடைப்பார் கன்னிராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே இனிமே தான் உங்களுக்கான எதிர்காலம் அமைகிறது. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற கதையாக உங்களுக்கு இருந்திருக்கும். இன்னும் சொன்னால் நீங்கள் என்னதான் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கும் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், ஒரு சில பிரச்சனைகள் உண்டு. அவையெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு நீங்கள் சரி செஞ்சுக்கிறது நன்மை. பொதுவாக இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நன்மையை தர வேண்டும் என்பதற்காக உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி பரிகார ஹோமம் மார்ச் 21 நடைபெறுகிறது. அது உங்கள் கம்பெனிக்காகவோ, உங்கள் தொழிலுக்காகவோ, உங்கள் வேலைக்காகவோ, அல்லது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், மனசில் இருக்கக்கூடிய பயம், ஆரோக்கியம், திருமணம், குழந்தை பாக்கியம், தடைகள் விலக இந்த ராகு கேது பயிற்சி பரிகார ஹோமம் கன்னிராசிக்காக நடைபெறுகிறது. நடைபெறுகின்ற இந்த ராகு கேது பயிற்சி பரிகார ஹோமத்தில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து அதற்கான கட்டணத்தை செலுத்தி தாராளமாக இந்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் கன்னிராசி அன்பர்களே. அதே போல தான் குடும்பம், கணவன் மனைவி. குடும்பம், கணவன் மனைவியை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. என் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க, கணவன் பிரிஞ்சு போயிட்டாங்க, மனைவி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டாரு சார், நானும் அவரும் இப்படி பழகிட்டு இருந்தோம், ஒன்றா இருந்தோம், நாங்கள் இப்போ பிரிஞ்சிட்டோம், எனக்கு திரும்ப அவர் வருவாரா? அதே போல் பசங்க சொல்கிற பேச்சு கேட்காம இருக்குது. சார் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு சார், அந்த பொண்ணு இப்படி பண்ணிவிடுது, வெளியில் போயிட்டு இருந்த பொண்ணு என்கிட்ட வீட்டுக்கு வரணும், திரும்பவும் என் பையன் இப்படி பண்ணிட்டான், திரும்பவும் பையன் வரணும். பெற்றோர்கள் கவலைப்படுவது, பிள்ளைகளை பற்றிய கவலைகள். அப்போ குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் சரி பண்ண முடியும் கன்னிராசி என்பவர்கள். எத்தனையோ பிரிந்த குடும்பங்களை நம்ம ஒன்று சேர்த்து வச்சுருக்கோம். அப்போ அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வீர்களே, ஆனால் குடும்ப கஷ்டங்கள் விலகும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் திருமண யோகம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், வயோதிக திருமணம், மறுமணங்கள், இப்படி எதுவாக இருந்தாலும் திருமண யோகம் உண்டு. குழந்தை பாக்கியங்கள் கன்னிராசிக்கு கட்டாயம் அஞ்சில் இருக்கக்கூடிய சனி பகவான் விதி பிரகாரம் அந்த குழந்தை பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பார். அப்போது திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இவையெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சியிலே உங்களுக்கு நன்மையை தருகின்றன. மேலும் இந்த ராகு கேது பயிற்சி கன்னிராசிக்கு நன்மையை தர வேண்டும் என்பதற்காகவே அந்த பரிகார ஹோமம் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு, அன்பு நேயர்களே, இவ்வளோ நேரம் நம்ம ராசிக்கான பலனை தெரிந்து கொண்டோம். உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு பக்த கொடிகளே, என் அன்பு ரசிகர் பெருமக்களே, எல்லாம் வல்ல அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ வாராகி ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடிக்கொண்டிருக்கோம், இடம் பார்த்துட்டுருக்கோம். வாராகி ஆசிரமம் அமைக்கணும்.
ஸோ அதுக்கு உங்களால் எந்த வகையில் உதவி செய்ய முடியுமோ, அல்லது அந்த கோவில் கட்டுறதுக்கு ஒரு இடம் நாங்கள் தேடக்கூடிய இடம் உங்களிடம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் வேர்ல்டு வைட் உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், பிராயச்சித்தங்கள் அனைத்தும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.